நான் 8 மாதம் வயிற்றில் இருக்கே அப்பாவை பிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு விடாட்டி நான் இதெல்லாம் படுத்துக்கிடப்ப நின்ற மகனை பார்க்காமல் நான் திரும்பி போக மாட்டேன் என்று கைதிகள் குடும்பம் படுற வேதனை அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் வழிய. விடுதலை விழாவின் முதல் நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த சுற்றியோடு வருவதற்காக இப்பொழுது நாம் அனுப்புகின்றோம். வரலாறு இவை யாவற்றையுமே நாங்கள் இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எங்களுடைய சகோதரர்கள் அந்த செயல்களினுடைய கருதி மிக அதிகமாக இருந்தது. நான் நினைக்கின்றேன் ஒரு சிறை கைதியாக இருந்து மிக பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கான குரலாக நாங்கள் ஒலிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேவையற்ற சக்தியாக இருக்கின்றோம். இலங்கை அரசு மட்டும் தேவையாக இருக்கின்றது. ஆகவே அரசுடைய தேவையை மட்டும் அவர்கள் வழங்கி வைத்தார். வைஷ்ணவி சண்முகநாதன் அவர்கள் படிங்க.
இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஈழப் போராட்டத்தினுடைய விளைவாக கைது செய்யப்பட்டு தற்பொழுதும் சிறைகள் என் பேர் ஆனந்த சுதாகர் சங்கீதா. நான் 8 மாதம் வயிற்றில் இருக்கே அப்பாவை பிடிச்சிட்டாங்க. நாங்களும் இப்படி எவ்வளவோ அரசாங்கத்தை போய் கேட்டுக்கொண்டிருந்தோம் அப்பாவை விட சொல்லி. யாருமே முன்வரையிலை. இந்த அரசாங்கமாவது முன் வந்து எங்களோட அப்பாவை விடுறதுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு உதவியும் வேண்டாம், இவைக்கு அப்பாட ஆதரவு தான் வேணும். அதைத்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நானும் எனக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு மகன்தான். அவரை விட்டால் வேறு பிள்ளைகளும் இல்லை. ஆன முறையில் எனக்கு ஆனந்த சுதாகர் விடுதலை செய்ய வேணுமென்று தான் நான் கோரித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த 2 பிள்ளைகளை நான் இறந்தால் இப்போ இந்த அனாதைகளாகட்டு அதுக்காக வேண்டி எனக்கு இந்த மகன் ஆனந்த சுதாகரை விடுதலை செய்ய வேணுமென்ற மன நம்பிக்கையோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனந்த சுதாகருக்கு தச்சமயம் பிரசர் வருத்தமும் தலையில் எல்லாம் புண்ணும் கொஞ்சம். இப்போ அவரை கொண்டே போகாந்திர சிறைச்சாலையில் வச்சிருக்கணும். 15 வருஷமாக மெஜர்சின் சிறைச்சாலையில் இருந்தவர் இப்போ போகாம்பர சிறைச்சாலையில் சரியான சீரமைப்பில்லை. கொஞ்சம் மனநோயாளி மாதிரி இருக்கிறார். பார்க்க எனக்கு கவலையாக இருக்குது. இந்த போன வெள்ளிக்கிழமை அவரை பார்த்துட்டு வந்தான். 19ஆம் தேதி அன்று சொன்னார் தனக்கு உடம்பு நிலை சரியில்லைன்னு. அப்போ எனக்கு சரியான மனக்குழப்பமாக இருந்தது. திருப்பி யாரை எடுத்து கேட்குறது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. மனித உரிமை குழுவில் அறிவித்தேன். அவை சொல்லித்தேன் போய் இப்போ தான் நான் வழக்கு முடிஞ்சது, நீங்கள் அடிக்கடி அங்கே போய் வராதீங்க, உங்களுக்கு தூரமெண்டப்போல எனக்கு விட்டுட்டு இருக்கே இல்லாத என்ன மனக்குழப்பமாக தான் இருக்கும். என்ன பிள்ளை 2 அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் அனாதைகளாக இருக்குது. என்ன இப்போ பிள்ளையும் வந்து 17 வயசாக போயிட்டுது, தம்பிக்கும் 19 வயசாகிட்டுது. அப்போ பிள்ளைகள் வந்து சரியான ஒரு தாய்ப்பாசமோ தந்தை பாசமோ இல்லாமல் பிள்ளைகள் ஒரு அன்பாக ஒரு அன்னைக்கு யாரும் இல்லை. நான் வேலைக்கு போயிடுவேன். வேண்டிய அம்மம்மாவுக்கு வந்து 78 வயசு, நான் 60 வயசு 78 வயசு. நாங்கள் 2 பேர் உழைச்சி இந்த 2 பிள்ளைகளை பார்க்க இல்லைம்மா. என்ன எனக்கு ஒரு மகன் இருந்து உழைச்சி தர நேரத்தில் நான் மகன்ற பிள்ளைகளை வளர்க்குறேன். அப்படித்தான் இந்த அரசாங்கத்தில் இருக்குது. நல்ல அரசாங்கம் வந்து நல்லது செய்யுமென்று சொல்லி அனுரா வந்தால் இந்த அரசியல் கைதிகள் எல்லாம் விடுவார்ன்னு சொல்லி, ஆனால் விடவே இல்லையே. இப்போ எத்தனை மாதமாச்சு அரசியல் கைதிகளை பற்றி யாருமே கதைக்க இல்லை. அரசியல் கைதிகள் குடும்பம் படுற வேதனை அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். வழிய இரவிரவ கண்டிக்கு போகணும். யாழ்ப்பாணத்துலேருந்து கண்டி போகணும். கண்டியில் போய் போகாம்பர சிறைச்சாலை தும்புற சிறைச்சாலை போகணும். அங்கே இருந்தும் உள்ளுக்கு போக அவனுக்கு ஐடென்டி கார்டை மறந்து போனால் விட மாட்டேன்ட்டான். அண்டை போன 19ஆம் தேதி போகாம்பர சிறைச்சாலை வாசலில் நான் சொன்னேன், நான் ஐடென்டியை மறந்து வந்துட்டேன், உள்ளுக்கு விடாட்டி நான் இதெல்லாம் படுத்துக்கிடப்ப நின்ற மகனை பார்க்காமல் நான் திரும்பி போக மாட்டேன்ட்டு. அப்படி வேதனை அனுபவிக்கிறேன். தமிழ் மக்களுக்கு எந்த நாளுமே வேதனை தான். வேறு என்னத்தை நான் சொல்ல? எனக்கு வேணும் என்ற மகன் 2 பிள்ளைகளையும் பார்க்குறதுக்கு இந்த அப்பா தான் பிள்ளைகளுக்கு தேழ்வார். தாய் இறந்து விட்டார். அதுவும் 6 வருடங்கள் ஆயிட்டு தாய் இறந்து. 75 வயசு பாட்டியும் 60 வயசு பாட்டியும் பிள்ளைகளை பார்க்க இல்லாத என்ன. இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தீன்மை நடந்தால் ஆறு வந்து தட்டி கேட்க போயினோம். அனாதையெல்லாம் போகிறதா அந்த பிள்ளை 2. நாம் படுற துன்பம் இந்த 18 வருஷமும் ஆண்டவன் ஒருவனுக்கு தான் தெரியும்.